ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சின்ன கார்டனில் விளைஞ்ச 3 பாவைக்காய் வச்சு ஒரு பாவைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடையிலேருந்து வாங்குறதை விட வீட்டில் விளையிறது இன்னும் தனி சந்தோஷம்தான். இன்றைக்கி எப்படி இந்த டிஷ்ஷு வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் கடைசியில் கண்டிப்பாக சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக தான் வளரும். குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது. மண்சட்டி எடுத்துருக்கு, அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க பாவைக்காவை நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். இப்படி வதக்கி எடுக்கிறதுனால அவ்வளோவா கசப்புத்தன்மை தெரியாது. இப்போ நல்லா வதங்கியாச்சு. அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணி 5-6 பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போது அது கூடவே சின்ன உள்ளி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லாவே வதக்கி விடணும். அதுவும் பொன்னிறம் ஆகுது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட வேண்டும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. வதக்கின பிறகு கொஞ்சம் கூட உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கி கொள்ள வேண்டும். நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா வதக்கின பிறகு உடைச்சி வச்சுருந்த ஒரு தக்காளியை அதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற சமயம் நம்ம புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும். தேவையான அளவு புளி தண்ணியை இதில் ஊற்ற வேண்டும். அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டும் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி வச்ச பாவைக்காவையும் இப்போ கடைசியாக இதில் சேர்த்தாச்சு. இனி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து லாஸ்ட்டாக வெல்லம் 1 ஸ்பூன் அதில் சேர்த்து லாஸ்ட்டாக நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, சிம்பிள் தான். எந்த தேங்காயும் எதுவுமே அரைச்சி விடாண்டாம். சிம்பிளான ஒரு 3 மசாலா வச்சு ஈஸியாக பண்ணலாம். நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இப்போ வச்சுருக்க அளவு ஒரு 3 பேருக்கு தான் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா 3 சின்ன பாவைக்காவை வச்சு நான் செய்து காட்டியிருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால்
இதுக்கு டபுள் ட்ரிபிளாக நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட் போட்டு நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் இதே சேம் மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். எந்த கசப்புமே தெரியாமல் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சுடுச்சோறு கூட இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு. கூட கீரை பொரியல் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.